ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது எந்த இடம்னா ஈரோட்டில் சூளைத்தா போகிற வழியில் சிஎன்சி காலேஜில் புத்தக கண்காட்சி கவர்மெண்ட் மூலிமா போட்டிருக்காங்க. அதுக்கு என் பொண்ணு கூட்டிகிட்டு போக சொன்னான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, இன்றைக்கியோட லாஸ்ட்டு, அதாவது 12ஆம் தேதியோட முடியுது இந்த புத்தக கண்காட்சி திருவிழா. அதில் குட்டீஸுங்களுக்கு தேவையான புக்ஸுன்னு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரியவங்க, குழந்தைங்க, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் தேவையான புக்ஸ், வயசானவங்க படிக்கிற ராமர் ராமாயணம் அந்த மாதிரி கதைங்க கூட்டிகிட்டு போனால் அவளும் நிறையா புக்ஸ்லாம் பார்த்தா. அப்புறம் குழந்தைங்களுக்கு முக்கியமாக குட்டீஸ் ஸ்டார்டிங் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான புக்ஸ் மட்டும் இல்லை, அப்புறம் மரம் விதைகள், அப்புறம் கன்றுகள், இதை நிறைய இருந்துச்சு. இப்போ புக்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸும் போட்டிருக்காங்க. நிறைய கண்காட்சியில் ஏகப்பட்ட விஷயம் போட்டிருந்தாங்க. இயற்கை, அப்புறம் விதைகள் அந்த மாதிரி, அப்புறம் குழந்தைங்க ஜிகே ஜென்ரல் நாலேஜு, அப்புறம் நிறைய புக்ஸ் இருந்தது. என் பொண்ணு ஒரு 8-9 புக்கு வாங்கினான். அவள் என்னென்ன புக் வாங்கினாங்கிறத நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது நிறைய டிஸ்கவரி சேனல் கவரிங் புக்கு நிறைய இருந்தது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நிறைய புக்ஸ் இருந்தது. இது என் பொண்ணு பெரியார் வரலாறு, பாரதியார் வரலாறு அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வாங்கினா. அப்புறம் பாரதியார் கவிதைகள் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் பொதறிவு புக்கு, திருக்குறள் புக்கு, அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு தேவையான புக்ஸு, நிறைய புக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இன்னையோட 12 இன்னையோட முடியுது. நாங்கள் நேற்று கூட்டிகிட்டு போனோம். அவள் தமிழ் சோலை பதிப்பகமும் மொத்தம் ஒரு 220 கடைங்க பக்கம் மேலே போட்டிருந்தாங்க, ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸ்டால் பெரிய காலேஜ் ஃபுல்லாக ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. விவேகானந்தர் கதைகள், அப்புறம் சயின்ஸுக்கு தேவையான புக்ஸு நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்குறவங்க நீங்களும் போய் ஈரோட்டில் இருக்கவங்க தாராளமாக பார்த்து குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்கி